Hi students, welcome to our channel. For 11th physics இந்த public exam 2025 கான இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் எல்லா சாப்டர்லையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணலாம். 5x5 25 மார்க் நீங்கள் கண்டிப்பாக இந்த 5 மார்க் கொஸ்டினில் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் பயப்படவே வேணாம். தன்னம்பிக்கையோட 100% நீங்கள் உறுதியோட நீங்கள் படிக்கலாம். சரியா? பட் எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா தமிழ் மீடியமுக்கும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியமுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே இதை காமனாக நீங்கள் எடுத்துக்கிட்டு படிச்சுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் 1ல் பாருங்கள். ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட் டு மெஷர் லாங் டிஸ்டன்ஸ். நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை. ரெண்டையும் சேர்த்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், இல்லைனா தனித்தனியாக உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், பிழைகளின் வெவ்வேறு வகைகள். ப்ரொபகேஷன் ஆஃப் எரர், அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், பிழைகளின் பெருக்கம், கூட்டல் கழித்தலில் பிழைகளின் பெருக்கம். ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ், பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை, அதன் பயன்கள். இப்போ சாப்டர் 2 ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், வெக்டர் கூடுதலின் முக்கோண விதி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட்ஸ், ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்கல்களின் பண்புகள். கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன், மாறாத முடுக்கம் பெற்ற பொருள்களின் இயக்க சமன்பாடுகள். டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன், மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவை. சாப்டர் 3ல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்தமாரா விதி. அப்புறம் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ், லாமிஸ் தியரம், ஒரு மைய விசைகள் என்றால் என்ன, லாமியின் தேற்றத்தை கூறுக. டிஃபரன்ஸ் பிட்வீன் சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸ், மைய நோக்கு மற்றும் மைய விலக்கு விசைகளுக்கான வேறுபாடு. மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை ஸ்ட்ரிங் இன் வெர்டிகல் மோஷன், மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் இயக்கத்தை செங்குத்து திசையில் விளக்குக. மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் பை ஸ்ட்ரிங் இன் ஹரிசானல் மோஷன், மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் இயக்கத்தை கிடைமட்ட திசையில் விளக்குக. மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், குறுக்கு கோணத்தை கண்டறிவதற்கான சோதனை. பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், வளைவுச்சாலையின் வெளிப்புற விளிம்பு உயர்த்தப்படுவதற்கான நோக்கம். சாப்டர் 4ல ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், வேலையாற்றல் தத்துவம். எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன் வேரியஸ் கேசஸ், ஒரு பரிமாண மீட்சி மோதல். இன்எலாஸ்டிக் கொலிஷன், மீட்சியற்ற மோதல். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் வேரியபிள் ஃபோர்ஸ், மாறா விசை மற்றும் மாறு விசையால் செய்யப்பட்ட வேலைகளுக்கு இடையேயான வேறுபாடு. சாப்டர் 5 டைப்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம், சமநிலையின் வகைகள். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வித் எக்ஸாம்பிள், கோண உந்தமாரா விதி. ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் அரைவ் இட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஆக்சிலரேஷன், சாய்தளத்தில் உருளுதலை விவரி, அதன் முடுக்கத்திற்கான சமன்பாடு. பேரலல் ஆக்சிஸ் தியரம், இணையச்சு தேற்றம். பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், செங்குத்து அச்சு தேற்றம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏதாவது ஒன்று உங்களுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் அபவுட் இட்ஸ் சென்டர் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த ராட், தண்டு ஒன்றின் நிலைம திருப்பு திறனை அதன் மையம் வழியாகவும் தண்டிற்கு செங்குத்தாகவும் அச்சை பொருத்துமான சமன்பாட்டை விவரி. சாப்டர் 6 எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீட், விடுபடு வேகத்திற்கான கோவை. வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட், குறுக்கு கோட்டை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும். வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டெப்த், புவியின் ஆழத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும். வேரியேஷன் ஆஃப் ஜி வித் லேட்டிடியூட், உயரத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும். டைம் பீரியட் ஆஃப் அ சேட்டலைட் ஆர்பிட்டிங் த எர்த், புவியை வலம் வரும் துணைக்கோளின் சுற்று காலத்திற்கான கோவையை தருவி. எக்ஸ்பிரஷன் ஃபார் த எனர்ஜி ஆஃப் அ சேட்டலைட், துணைக்கோளின் ஆற்றலுக்கான கோவையை தருவி. சாப்டர் 7 பெர்னோலிஸ் தியரம், பெர்னோலியின் தேற்றம். பாய்ஸ்லஸ் ஃபார்முலா, பாய்சன் சமன்பாடு. டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, மீட்சி குணகத்தின் வகைகளை விளக்குக. கேபிலரி, எக்ஸ்பிரஷன் ஃபார் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் அ லிக்விட் பை கேபிலரி ரைஸ் மெத்தட். நுண்புழை நுழைவு என்றால் என்ன, நுண்புழையேற்ற முறையில் நீர்மம் ஒன்றின் பரப்பு இழுவிசைக்கான கோவையை தருகும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், நியூட்டன் குளிர்வு விதி. மேயர்ஸ் ரிலேஷன் ஃபார் அன் ஐடியல் கேஸ், நல்லியல்பு வாயு ஒன்றிற்கான மேயர் தொடர்பு. ஒர்க் டன் இன் அன் ஐசோதெர்மல் ப்ராசஸ், வெப்பநிலை மாறா நிகழ்வை விரிவாக விளக்குக. ஒர்க் டன் இன் அன் அடிபயாட்டிக்
ப்ராசஸ். வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வை பற்றி விரிவாக விவாதிக்கவும். கர்னோ ஹீட் என்ஜின் கார்னோ வெப்ப இயந்திரத்தை பற்றி விரிவாக விளக்குக. ஒர்க்கிங் ஆஃப் அ ரெஃப்ரிஜரேட்டர் குளிர்பதன பெட்டி ஒன்றின் செயல்பாட்டை உரிய விளக்கங்களுடன் விரிவாக விவாதிக்கவும். சாப்டர் 9 போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் வாயுக்களின் இயக்கவியற் கொள்கைக்கான எடுகோள்கள். அப்புறம் மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் த கேஸ் வாயுக்களின் சராசரி மோதலிடை தூரத்திற்கான கோவையை வருவி. அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் ஆன் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் வாயு மூலக்கூறுகள் அவற்றை அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கொள்கலனின் சுவரின் மீது ஏற்படுத்தும் அழுத்தத்திற்கான கோவையை பெறுக. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் பகிர்வு சார்பினை விரிவாக விளக்கவும். சாப்டர் 10 எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தனிச்சீரிசை இயக்கத்தின் ஆற்றலை விரிவாக விவாதிக்க. சிம்பிள் பெண்டுலம் தனி ஊசல் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன் 4 டைப்ஸ் ஆஃப் அலைவுகளின் 4 வகைகள். ஆங்குலர் ஹார்மோனிக் ஆசிலேஷன் கம்ப்யூட் த பீரியட் ஆஃப் ஆங்குலர் ஹார்மோனிக் ஆசிலேஷன் கோணச்சீரிசை அலை ஏற்றி என்றால் என்ன, அதன் அலைவு காலத்தை கணக்கிடுக. நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர் அண்ட் ஆல்சோ டிஸ்கஸ் த லேப்லேஸ் கரெக்ஷன். காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கான நியூட்டன் சமன்பாட்டை விளக்குக, அதில் லாப்லேஸ் திருத்தத்தை விவரி. ஓவர்டோன்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் ப்ரொடியூஸ்ட் இன் ஓப்பன் ஆர்கன் பைப். மூடிய ஆர்கன் குழாயில் மேற்சுரங்கங்கள் ஏற்படுவதை விளக்குக, திறந்த ஆர்கன் குழாயில் மேற்சுரங்கங்கள் ஏற்படுவதை விளக்குக. Show that the velocity of traveling wave produced in a string is v equal to n by mu. கம்பி ஒன்றில் ஏற்படும் முன்னேறு அலைக்கான திசை வேகத்திற்கான சமன்பாடு v equal to n by mu என நிறுவுக. சரியா? ஸோ தட்ஸ் இட். இந்த 11 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக 5 × 5 25 மார்க்ஸ் வந்து உங்களால் 11th ஃபிசிக்ஸில் இந்த பப்ளிக் எக்ஸாமில் வாங்க முடியும். ஸோ எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக உங்களால் 5 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். சரியா? ஓகே, தேங்க்யூ.